ஹலோ ஆல். நைட்டே சீரகமும் பட்டையும் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். காலையிலேயே அந்த தண்ணியோடவே நல்லா கொதிக்க விட்டு காலையில் சீரக தண்ணி தான் எடுத்துக்கிட்டேன். நல்லா இந்த வெதருக்கு ரொம்ப இதமாக இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீர் தோசை ப்ரிப்பேர் பண்ணலாமே நைட்டே ஒரு கிளாஸ் பச்சரிசி ஊற வச்சுருந்தேன். அந்த ஊற வச்ச பச்சரிசியை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டேன். கூடவே 2 டீஸ்பூன் தேங்காய் துருவல் மட்டும் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கிட்டேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கணும், அவ்வளோதான். கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டேன். ஸோ இந்த நீர் தோசைக்கு இன்றைக்கி பொட்டுக்கடலை சட்னி தான் அரைக்க போகிறேன். அண்ட் கர்நாடகா சைடில் நான்வெஜ் கிரேவிஸ் தான் நிறைய நீர் தோசை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் வேர்க்கடலை சட்னி, பொட்டுக்கடலை சட்னி இல்லை தக்காளி தொக்குக்கும் செமையாக இருக்கும். நல்லா சூடான தவால லேசாக தேங்காய் எண்ணெய் மட்டும் கிரீஸ் பண்ணிவிட்டு இந்த பேட்டரை பரவலாக ஊற்றிட்டு திருப்பி எல்லாம் போட வேணாம். ஒரு பக்கமாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். அண்ட் என்னோட ஸ்கூல் டேஸில் அம்மா அடிக்கடி இந்த தோசை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் மதியம் போல் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு லஞ்ச் மெனு. மிளகாய் கிள்ளி போட்டு சாம்பார் வச்சுட்டு முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சுருந்தேன். ஜவர்சி வத்தலும் வறுத்துட்டு மாம்பழமும் கட் பண்ணி வச்சுருந்தேன். மினிவில் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.